Hi friends, உங்கள் USHA FASHIONS Shanmugam பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு லைனிங் சுடிதார் கட் பண்ண போகிறோம். யூ நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு இந்த கட்டிங்கில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேண்ட் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கு அயன் பண்ணி. இதுதான் டாப் மெட்டீரியல். லைனிங் இது எல்லாமே எடுத்து அயன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு சுருக்கமாக தான் எடுத்து அயன் பண்ணிங்க. இது அளவு சுடிதார். இப்போ வந்து பேண்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த துணியெலாம் ஃபுல்லாகவே சுருக்கம் இருக்கும். நம்மளை அயன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த கரை பீஸ் வந்து இந்த பக்கம் மடித்து இந்த பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுக்குங்க. இந்த 4 பீசஸ் வரும். இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ வந்து இங்கே வந்து இந்த பீஸ் கொஞ்சம் கோஸாக இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டு இதை அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேண்ட்டோட லென்த் அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேண்ட் எடுத்து போட்டு பேண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கோ அளவு எடுத்துக்கலாம். பேண்ட் ஒயரை வந்து 41 இங்கே வந்து நம்ம மேலே பிடிச்சி தைப்பீங்களா, அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இதுலேருந்து அந்த டீஸ் மார்க்கு 7 இன்ச்சு வச்சு 41 வச்சு மார்க் போட்டுக்குங்க. இங்கே வந்து பாட்டத்தில் துணி இல்லை, ஒரு வேறு துணி ஒரு செப்பரேட்டாக கொடுத்து வேறு துணியில் அப்படியே கேன்வாஸ் வச்சு அடித்து தைச்சிக்கலாம், மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த சீட் அளவு வந்து இந்த லென்த் அளவு எடுத்துக்கலாம். இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் 11 இன்ச்சஸ் இருக்குது. அந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபுல் பட்டியால் தான் இந்த எவ்வளோ லூஸ் இருக்குது, கரை பீஸ் அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு பேண்ட்டை வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. அந்த அப்படி இந்த அளவு கிராஸாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக துணி விட்டுருங்க போதும். ஏன்னா இதில் உங்களுக்கு அகலம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த அளவு விட்டால் போதும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும். துணி அதிகமாக இருந்ததுன்னா 1.5 இன்ச்சு வரைக்கும் விடலாம். இது வந்து உங்களுக்கு துணி கம்மியாக இருக்கிறது உங்களுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறோம். இந்த அளவு அப்படியே வச்சு இந்த கிராஸ் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு அர்க்கத் போட்டுக்கோங்க. இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் வந்து அப்படியே லைட்டாக இந்த அளவு இப்படி பெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேண்ட்டு கட் பண்ணியாச்சு. மேலே பெல்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு சின்னது பெருசுமாக வராத அளவுக்கு இந்த அளவு மடிச்சிருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்படி 4 பீசஸ் ஒன்றா ஒரே அளவு வர மாதிரி மடித்து போட்டுருங்க. இந்த 4 பீசஸ் ஒன்றா வரணும். இந்த அளவு அப்படியே நீட்டாக இங்கே வந்து ஒரே அளவு வர மாதிரி மடிச்சிடுங்க. இந்த மேலே பெல்ட் பீஸ் வந்து 30 இன்ச்சு வரணும். 30 இன்ச்சுனா இதில் வந்து ஒரு பீஸில் வந்து 15 இன்ச்சு வரணும், 15 வரணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு மடிச்சிடுவோம். இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்பாங்களா, அதுக்கு மொத்தமாக சேர்த்து 8.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே அதே 8 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. அப்படியே இந்த ஸ்கேல் பக்கத்தில் ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளை வந்து மடித்து தைக்கிறதுக்காக அந்த அளவு. இப்போ வந்து இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவு குறையுது இல்லைங்களா, இங்கே வந்து சின்னதாக ஒரு ஜாயின் போட்டுக்கலாம்.
இந்த அளவு 2 பீஸ் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த பீஸே வச்சு இதிலே ஒரு இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்துடும். மீதி பேண்ட்டில் இதுதான் சின்ன சின்ன பிட்டு தான் இருக்கும். இப்போ அடுத்து டாப் கட் பண்ணிக்கலாம். இதுதான் டாப் பீசஸ். இந்த அளவு மடித்து போட்டுக்குங்க. இப்படி வந்து 4 பீசஸ் வரும். மடிப்பு வந்து இந்த சைடு வந்துடணும். இந்த கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வந்துடணும். இந்த அளவு 2த்தையும் ஒன்றா மடிச்சுட்டு டாப் வந்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கு. இது லைனிங் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு தான் இதில் போட்டு கட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லைனிங் மேலே எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு ஈஸியான முறையில் சொல்லித்தரேன் பாருங்கள் எப்படின்னு. ரெண்டும் ஒரே டைமில் கட் பண்ணுற மாதிரி இது. இந்த அளவு லைனிங் மேலே மடித்து போட்டுருங்க. இந்த அளவுக்கு டாப் எப்படி மடித்து போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே இங்கே 2 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே இந்த லைன் இந்த எவ்வளோ மடிப்பு இருக்கோ அது மேலே போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு அது தனித்தனியாக கட் பண்ணுறதால இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரும். சீக்கிரமாக வேலை முடியும். அதுக்காக இது மேலே போட்டு கட் பண்ணுறோம். இந்த அளவு மடித்து போட்டு லைனிங் இந்த மாதிரி 4 பீசஸ் வரணும். 1 2 3 4. அதேமாதிரி இந்த ஒரிஜினல் 4 பீசஸ் வந்துடும். மடிப்பு வந்து இந்த மேல் சைடு வந்துடணும். இப்போ இதுக்கு மேலே இந்த அளவு டாப் இருக்கு இல்லையா, அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. ஆஃபாக மடிச்சிடுங்க. கீழே வந்து கரெக்டாக வச்சுருங்க. எவ்வளோ மடித்து தப்பமோ கீழே அந்த அளவு விட்டுருங்க. இந்த அளவு மடித்து தைப்போம். கொஞ்சம் லைனிங் மேலே எக்ஸ்ட்ரா வர மாதிரி விட்டுருங்க. இந்த அளவு மடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. நீங்கள் இதை அளவு சுடிதார் அப்படியே வச்சு உங்களுக்கு இந்த மெத்தட் இது ஒரு மெத்தட் சொல்லித்தரும் பாருங்க. அளவு எடுத்து டேப் எடுத்து கட் பண்ணலாம். உங்களுக்கு அளவு டேப்பே இல்லாமல் அளவு சுடிதார் வச்சு இந்த அளவு இப்படி மார்க் போட்டு இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே விட்டுருங்க. மேலே 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த நெக் அளவுக்கு ஒரு அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு அளவு, ஷோல்டர் வந்து இந்த அளவு, இங்கே வந்து இந்த அளவு ஜாயின் போட்டுருங்க. நம்மளுக்கு சைடு ஓப்பன் இதுக்கு ஹிப் சைஸ் இது நம்ம இந்த அளவு தான் மடிக்க போகிறோம். இந்த அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ வந்து இதை வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவு மறைஞ்சிட்டிங்களா? இப்போ அளவு சுடிதார் உங்களுக்கு இந்த அளவு துணி போதும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மார்க் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த மெத்தடும் கட் பண்ணலாம். அது இல்லாமல் டேப்பு அளவு வச்சு டேப் எடுத்து கட் பண்ணலாம். இது உங்களுக்கு அப்படியே மடித்து போட்டு உங்களுக்கு நீங்கள் புதுசாக பழகிறோன்னா இந்த மாதிரி பழகிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லித்தரோம். இது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் சைஸு. ஷோல்டர் வந்து 14 இருக்குது. பாடி லூஸ் வந்து இப்போ நம்மளுக்கு இதான் பிடிக்கிற அளவுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் துணியும் டாப் துணியும் ஒன்றா இருக்குது. அப்படியே ஒரே லைனில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது டைமிங் மிச்சமாகும். ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் இது வந்து ஒரே டைமில் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு லைனிங்கும் கட் பண்ணியாச்சு, டாப் பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா அப்படி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் பீஸ் தனியாக இப்படி எடுத்துகிட்டு லைனிங் பீஸஸ் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கும் டாப்புக்கும் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். நம்மளுக்கு இதுதான் சைடு ஓப்பன். இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு, நெக்கு கட் பண்ணுற அளவு. நெக்கு கட் பண்ணுற அளவு இது, பிடிக்கிற அளவு இது. இது மேலே பாடி லூஸ் அளவு இந்த அளவு. இப்போ இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் உங்களுக்கு ஈஸியான முறையில் இந்த அளவு மடித்து போட்டிங்களா, இதுக்கு பக்கத்துலேயே இப்படி லைனிங் போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் லென்த் இந்த அளவு தான். இந்த ஆமுல் இந்த கை சுற்றளவு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. ஸ்லீவ் லென்த்து இதிலேருந்து இந்த டிஸ் மார்க் போட்டுருங்க. அது வந்து இந்த நம்ம ரெடி வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ வந்து இந்த அளவு ஸ்லீவ் ஆமுல் சுற்றளவு இது. ஆமுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து இதையும் நம்ம லைனிங் தனியாக இதுக்கு தனியாக கட் பண்ண போகிறதில்ல, ஒரே அளவில் கட் பண்ண போகிறோம். இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இது நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இப்போ கை சுற்றளவு இதிலேருந்து அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களுக்கு லைனிங்கும் ஒரே டைமில் கட் பண்ணியாச்சு, சேம் பீஸும் ஒரே டைமில் கட் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த அளவு கட் பண்ணி வச்சிங்களா, இப்போ 2 ஆமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை வச்சு இந்த அளவு 2 இருக்கா 1 இருக்கா, ஒரே அளவு தான், ஒரே அளவு இருக்குது. இப்போ கை வந்து இந்த 2 கை தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. இதுக்கும் லைனிங் இருக்குது, மடித்து வச்சு இப்படி 2த்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே ஆமுல் இந்த ஷேப் எடுத்துக்கலாம். இது கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க. இது கவர் தட்டு எடுத்தோன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இப்போ ஈஸியான முறையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இப்போ நெக்கு கட் பண்ணணும். இந்த அளவு வச்சுட்டு மடித்து போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த அளவு வச்சு அப்படியே நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு இறக்கம் பார்த்துக்கலாம். லைனிங் மட்டும் எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கோட அளவு. மேலே ஷோல்டர்லேருந்து 5.5 இருக்குது. இந்த 5.5 வச்சு இந்த ஷோல்டர்லேருந்து அதே அளவு வச்சுருங்க. இங்கே 5.5 வந்துடும். இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு ஸ்ட்ரைட் போட்டுருங்க. இப்போ நெக்கு ஷேப் வந்து அப்படியே இதில் கட் பண்ணிக்கலாம். இதே அளவு கட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இதுதான் பேக் நெக். பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸஸ் எடுத்துருங்க. இதுலேருந்து இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் ஷேப் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் மட்டும் முன்னாடி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை லைனிங் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு லைட்டாக வந்து இவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி லைட்டாக ஷேப் எடுத்தால் போதும். ஆமுல் ஷேப் இந்த அளவு ஷேப் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் இறக்கம் அளவு பார்த்துக்கலாம். சிக்ஸ் இன்ச்சு இருக்குது. இந்தளவு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
இந்தளவு ஒரு லைன் போட்டு இதையும் அதே மாதிரி பாவு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வரைஞ்சிங்க. நீங்கள் இந்த மாதிரி புதுசாக பழகும்போது இந்த மாதிரி மார்க் போட்டு கட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிலே ஈஸியாக வந்துடும். நெக் ஷேப் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். ஓரத்தில் அந்த பேண்ட் துணி இருக்குங்க இல்லையா, இந்த ஓரத்தில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். நெக்கு ஃபுல்லாக பைப்பிங் வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சாச்சு பாருங்கள். இது டாப் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.